ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ஃபேமிலி மீடியா. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ட்ராவல் விலாக் பார்க்கலாம் வாங்க. நாங்கள் எங்கே ரெடி ஆகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஊருக்கு தான் கிளம்பிகிட்ருக்கோம், எங்கள் மாமியார் வீட்டுக்கு. எங்கள் மாமியார் வீட்டுக்கு என்ன விசேஷத்துக்காக நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னா, ஆடிக்கிருத்திகை வந்து அவங்களுடைய மாமியார் மாமனார் காலத்துலேருந்தே அன்னதானம் பண்ணுற பழக்கம் வந்து இருந்துகிட்ருக்கு. நான் மேரேஜ் ஆகிட்டுமே வந்து பண்ணிட்டு தான் இருந்துக்கோம். இப்போ வந்து இந்த கொரோனா டைமில் வந்து ஒரு 2-3 வருஷம் பண்ணலை. சரி, இந்த வருஷம் வந்து நம்ம விடாமல் கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்ட்டு சொன்னதே நான் தான். பட் வந்து என்னால் வந்து லாஸ்ட் மினிட் வரைக்கும் நான் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன், ஊருக்கு கிளம்பணுன்ட்டு. அவருக்கு லீவ் இல்லை, பசங்களுக்கு வந்து ஸ்கூலு அப்படி இப்படின்னு ஓடிட்டே இருந்தது. பட் என் மைண்டில் மட்டும் கண்டிப்பாக ஊருக்கு போகணும் அப்படின்றது மட்டும் நான் வச்சுட்டே இருந்தேன். எப்படியாவது ட்ரை பண்ணி கிளம்பணும் அப்படின்னு. அப்படி யோசி கிளம்புறதுக்கே பார்த்தீங்கன்னா ஈவினிங் 6 மணிக்கு தான் ரெடி ஆகிட்ருக்கோம். என்னடா இது காலுக்கடியில் சந்துக்குள்ளே ஒருத்தவங்க உட்காந்துட்ருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க, சின்ன பாப்பா வந்து உட்காந்துட்ருக்கா. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டுக்கார் வந்து சொல்லிட்டாரு, ஏன்னா இன்றைக்கி சண்டேயுமே எனக்கு ரெஸ்ட் இல்லை, நான் வெளியில் வண்டியிலே சுற்றிட்டுருக்கேன், எனக்கு டைம் இல்லை, என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து பஸ்ஸில் ஒன்று போகலாம், இல்லையா நீ வண்டி ஓட்டிக்க அப்படின்னாரு. சரிப்பா, பஸ்லலாம் போகிறதெல்லாம் செட் ஆகாது, ஏன்னா திரும்ப ரிட்டன் வந்து குழந்தைங்க ஸ்கூல் போகிறதுக்காக வீட்டுக்கு வரணும், அதனால் வந்து நம்ம வண்டியிலே போகலாம், நானே ஓட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் வண்டி எடுத்துக்கிட்டேன். அதனால் பாப்பாவை வந்து எங்கே உட்கார வைக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது அவங்க கீழே வந்து கம்ஃபர்டபுளாக இருந்ததுன்னு உட்காந்துட்டாங்க. போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் அப்படியே சாப்பிட்டுட்டு ஒரு 1/2 ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு. வீட்டுக்கும் போயிட்டு பார்த்திங்கன்னா என்ன சாப்பாடுனா, எங்கள் மாமியார் வந்து சட்னி சாம்பார்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. இது பாருங்கள் சாம்பார், அதுக்கப்புறம் வந்து தேங்காய் சட்னியும் பண்ணி வச்சுருந்தாங்க. அதனால் எல்லாருமே வந்து ஆளுக்கு ஒரு தோசை. எங்கள் மச்சினருங்களும் வந்து ஊர்லேருந்து வந்துட்டாங்க, அவங்க பெங்களூரில் இருக்காங்க, அவங்களுமே வந்துட்டாங்க. சரி, ஃபேமிலியோடு நாளைக்கு வந்து போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ஊருக்கு போயிருக்கோம். எல்லாருமே வந்ததுக்கப்புறம் ஆளுக்கு 2 தோசை, குழந்தைங்களும் சாப்பிட்டாங்க, நாங்களும் வந்து ஊற்றி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வாக்கிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வெளியே வந்து நடந்துட்டுருக்கேன். பார்த்திங்கன்னா இங்கே ஃபுல்லாக ஏன் டியூப்லைட்லாம் சீரியல் பல்ப்லாம் போட்டிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா, இங்கே ஊருக்குள்ளே வந்து திருவிழா. அங்கே வந்து எங்களுக்கு அவங்க அந்த ஊருக்கும் எதுவும் இல்லை, நாங்கள் எதுவும் பண்ணலை. பட் அந்த ஊரில் வந்து திருவிழா அப்படின்றதால நாங்கள் வந்து நிலத்தாண்ட வீடு கட்டியிருக்கிறதால எங்களுக்கு அது பக்கமாக தெரியும். அதை வந்து பார்த்துட்டே பார்த்திங்கன்னா அந்த டியூப்லைட் வெளிச்சத்துலேயே பாருங்கள், நானும் கொஞ்சம் வீடியோ எடுத்துக்கிட்டேன். பரவாயில்லையே, ஏன்னா எந்த டைமும் இருட்டாக தான் இருக்கும், நாங்கள் போகிறப்பெல்லாம் ரோட்டில் நடக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்கும், பாம்பு வருமா பூச்சி வருமான்ட்டு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா சூப்பராக டியூப்லைட்டு சீரியல் பல்பாக போட்டிருக்கோம். எனக்கு ஒரே ஹாப்பி, சூப்பராக இருந்தது, நடக்கிறதுக்கே இன்னும் கொஞ்சம் நேரம் நடக்கலாம் அப்படின்ற மாதிரி ஜாலியாக இருந்துச்சு. அப்படியே பார்த்திங்கன்னா சுற்றி பார்த்திங்கன்னா வயல்வெளி அந்த மாதிரி இடத்துல சீரியல் பல்ப் ஒரு நடுவில் ஒரு ரோடு போட்டு சீரியல் பல்ப் போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான், வேறு மாதிரி இருந்தது. நடக்க ஆசையாக இருந்துச்சு. பாருங்கள், உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்குன்ட்டு. செமையாக இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 1/2 ஹவருக்கு மேலேயே நான் வந்து வாக் பண்ணியிருப்பேன். வாக் பண்ணி முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா அந்த திருவிழான்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த திருவிழாவில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெருக்கூத்துனா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு எங்கள் மாமியார் கூட்டின்னு போயிருந்தாங்க. ஒரு 5 நிமிஷம் கூட இல்லைங்க, நாங்கள் போயிட்டு அந்த பபூன் மட்டும் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு, எல்லாம் சுற்றி ஜென்ட்ஸ் எல்லாமே நின்றுட்டே இருக்காங்க, உட்காரவும் இடம் இல்லை. அதனால் வாங்க அத்தை போகலாம், நம்ம காலையில் வேறு சமைக்கிற வேலை இருக்குது கோவிலுக்கு, அதனால் நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லோரும் ஒன்றா படுத்து தூங்கிட்டுருக்கோம். தூங்கி எழுந்து காலையில் நாங்கள் எப்படி ரெடியானோம், என்ன சாப்பாடு செஞ்சுட்டு போயிட்டு நாங்கள் அங்கே என்ன பண்ணோம் கோவிலுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.